மகிழ்ச்சி. உங்களுடைய பேரு, ஊரு இத பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். வணக்கம். என் பேர் ஜெனிட்டா செபஸ்டியன் பிள்ளை. நான் பிறந்தது இலங்கையில. இடம் யாழ்ப்பாணம். போரிட்ட பிரச்சனையால 1992ஆம் ஆண்டு கனடாவுக்கு இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாங்க வெளியில இருந்து பார்க்கும்போது, இந்தியால இருந்து எங்களுக்கு தெரியுது, கனடா அரசாங்கம் தமிழ் மொழிய கத்துக்கிறதுக்கும், கல்விக்கும், மத்த விஷயத்துக்கும் அதிகமா உதவி செய்றதா சொல்றாங்க. சில காணொளியும் பார்த்துக்கிறோம். அது உண்மையா? அத நீங்க எந்த அளவுக்கு அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கிறீங்கன்றத பதிவு பண்ணா நல்லாருக்கும். இங்க பிள்ளைகளுக்கான படிப்பு முதன்மையாக ஆங்கிலம். அவர்கள் கற்றுக்கொள்வது ஆங்கிலம். அவர்களுக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு மட்டும் நிறைவாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை விட எங்களோட தமிழ் சமூகம் மிக ஆர்வமாக தமிழை கற்றுக்கொள்ளணும், கனடாவிலேயே தமிழ் வளரணும் என்ற ஆதங்கத்தில் அரசாங்கத்திடம் நிறைய விஷயங்களை கேட்டு அவர்கள் எல்லாவற்றுக்கும் அப்ரூவ் கொடுத்து நாங்கள் இங்கே கனடாவில் தமிழ் நல்ல பாடசாலைகள் கலாச்சார வகுப்புகள்னு சொல்லி நிறையவே அரசாங்கத்திட சம்மதத்தோட அரசாங்கத்திட உதவியோட நிறைய நடந்து கொண்டு முற்று முழுதாக தமிழ் கற்றுக்கொண்டதை விட நிறைய பேர் தமிழை பிள்ளைகள் கற்று நல்லா கதைக்கிறார்கள். நிறைய வகுப்புகள் இருக்குது. நிறைய ஆசிரியர்களுக்கு கூட வருமானம் கொடுத்து அவர்களை கூட வச்சிருக்கிறார்கள். அதனால் கனடா அரசாங்கம் தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுறேன்னு தான் என்னால் சொல்ல முடியும். நாங்களும் நிறைய அதால் வளர்ந்துருக்கிறோம். தமிழ் எங்கே பார்த்தாலும் தமிழ் மயமாக கனடாவில் இருக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் கூட வளர்ந்துருக்கிறது எனக்கு சந்தோஷம். 2 பேரும் ஈழத்தில் பிறந்தீங்க. அங்கேருந்து உடனே நீங்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இப்போ இந்த கனடா இருக்கு. எப்படி இருந்தது உங்களுக்கு? உடனே அங்கே இருந்து அங்கே படித்து 25 வயசு வரைக்கும் அங்கே இருந்து அப்புறமா திரும்பணும் இங்கே வர வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன, அந்த பயணம் எப்படி இருந்தது? அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஈழத்தில் தான் படித்து முடிஞ்ச நேரம் பரீட்சை எழுதுறதுக்கு சரியான கஷ்டமாக இருந்தது. அந்த வேலை போரும் கொடூரமாக இருந்தது. எங்களால் இருக்க இடம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் கட்டாயம் நாங்கள் சரியாக இருப்போம். எங்களுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல இருக்க முடியாதல வெளியில் நாங்கள் படிக்கிட்டு இப்போ கனடாக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இங்கே டோட்டலி எங்களோட நாட்டுற கலாச்சாரத்திலேருந்து காலநிலையிலிருந்து எல்லாமே ஒரு வேறுபட்ட பேசுகிற தமிழ்ல இருந்து எல்லாமே ஒரு வேறுபட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் எங்களுக்கு அங்கே இருந்த கொடூரத்திலையும் இங்கே இருந்த கனடா எங்களை ஒரு நல்ல அக்கறையிலையும் நாங்கள் எங்களை சேஞ்ச் பண்ணி எங்களால் வாழக்கூடிய ஒரு இதுகம் சந்தோஷமாக இருக்கக்கூடியது. எங்களுக்கு கடினமான இதை விட வாழ்க்கையை எங்களுக்கு இங்கே தக்க வச்சிருக்கிறதுக்குரிய நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு நிறைய இருந்தது. அதில் எப்பயும் நாங்கள் கனடாவை உயிர் தந்த வாழ்க்கை அந்த நாடுன்னு சொல்லி எப்பயும் நாங்கள் எப்பயும் வாழ்த்தி கொண்டு தான். கனடா நாடு உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது, உரிமை கொடுத்தது, உங்களுடைய மொழியை கற்றுக்கிறதுக்கும் எல்லா வசதியும் கொடுத்துருக்கு. நீங்கள் மகிழ்ச்சியாக 100 விழுக்காடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பொருளாதாரத்துலேயோ, இப்போ நீங்கள் எல்லாருமே கார் வச்சுக்கிறீங்களோ, எல்லாருமே சொந்த வீடு வச்சுக்கிறீங்களோ, இங்கே எல்லாருமே ஒரு மெஷின் மாதிரி ஓடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. இங்கேயே நம்ம இருந்துடலாம், கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்துடலாம், இதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை நம்ம சொந்த நாட்டுக்கு போயிடுவோம், போயிட்டு அங்கே நம்ம வாழுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை தெளிவாக நீங்கள் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க இங்கே படிக்கிறாங்க. இதை பற்றி அடுத்த கேள்வியில் கேட்கறதுக்கு முன்னால் இதுக்கு பதிலை சொல்லுங்கள். இங்கே நாங்கள் கனடாவில் கஷ்டப்பட்டு தான் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களால் உயிர் வாழவோ மற்றது இன்று இருக்கிறது நாளை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. வெள்ளத்தில் பிரச்சனை குறைஞ்சி நாங்கள் திருப்பி போகலாம்னு எண்ணிக்கொண்டிருக்கேங்க மீண்டும் அதை அடுத்த பிரச்சனை கொண்டு தான் இருக்கு. அதனால் எங்களுக்கு இன்றைய நாள் நாங்கள் இருக்கிற இடம் சந்தோஷமாக போய்கொண்டிருக்கு. பிள்ளைகள் இங்கே பிறந்து வளர்ந்து அவர் இந்த சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்டோம். அது எங்களுக்கு எங்களோட நாடு, எங்களோட தாய் நாடு, எங்களோட சாப்பாடு, எங்களோட இதுன்னு சொல்லி நிறைய எங்களுக்கு விருப்பம். ஈவன் நாங்கள் ஒரு சுற்றுலா போகிறது கூட எங்களால் முடியலை. என்னென்னு சொன்னால் கொரோனா ஒரு பிரச்சனை வந்தது மட்டும் இல்லை, நாட்டோட பொருளாதார நிலைமையும் சரியான இதாக இருக்கிறதால எங்களால் எதையும் சிந்திக்க முடியலை. நாளை எப்படி என்பது எங்களுக்கு தெரியலை. ஆனால் நிச்சயம் எல்லார்ட்ட மனசுக்குமே இங்கே நாங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டுட்டு எங்களோட காலத்தில் அங்கே தான் போயிருக்கணும், அங்கே தான் பிஸ்னஸ் செய்யணும், அங்கே தான் வீடு வாங்கியிருக்கணும் நிறையவே எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி எனக்கும் அட்லீஸ்ட் இந்தியா மட்டும் கொஞ்ச காலம் அங்கே இருந்துட்டு வரணும். அது பழைய நினைவுகள் எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் இருக்குது. ஆனால் எங்களால் எந்த முடிவையும் எடுக்க இல்லாத சூழ்நிலையில் இன்றைய நாளை சந்தோஷமாக இருக்கணும்.
நாங்கள் வந்து ஹார்டாக ஒர்க் பண்ணினாலும் எங்களுக்கு அந்த நாள் வந்து நல்லா போகுது, எங்களோட வருமானம் நல்லா இருக்குது, கனடா எங்களை நல்லா பார்த்துக்கொள்ளுது. அதில் வந்து இந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறதால நாங்களும் அதை விட ஹெல்த் வைஸ் வந்து நிறைய இங்கே ப்ராப்ளம் எல்லா பக்கத்தில் இருந்தாலும் ஆட்கள் வந்து தமிழ் வழியில் மருந்துகளை தமிழ் இதுகளை இவன் அங்கே இருந்து எடுத்து ஸ்பெஷலாக சொல்ல போனால் எங்களோட அயல்நாடு இந்தியாவுக்கு பெரிய நன்றி சொல்லணும். அங்கே இருக்கிற வைத்தியர்கள் இங்கே வந்து ஆட்களுக்கு நல்ல மருந்துகள் கொடுத்து நல்ல மருந்துகள் நாங்கள் வந்து ஹெல்த் வைஸாக கூட ஆங்கில விருப்பம் இல்லாட்டி கூட நாங்கள் நல்ல முறையாக சந்தோஷமாக இருக்கிறதால எனக்கு வந்து எதையும் நான் சொல்ல முடியல. போவேன், நாடு நல்லா இருந்தால் போவேன் என்ற இதை வச்சு நான் சொல்லக்கூடியாரு. மகிழ்ச்சி, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, ஏதோ கஷ்டம் துன்பம் துயரம்னு பிரச்சனைன்னு வந்ததுக்கு பிறகு இந்த நாட்டில் ஒரு விஷயம் நடக்குது. அதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்னென்னா, இங்கே பிள்ளைய பெற்று இந்த பிள்ளை வந்து கனடியன் சிட்டிசனா, அமெரிக்கன் சிட்டிசனா, யூரோப் சிட்டிசனா, ஏதோ ஒரு சிட்டிசனா அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகும் போது இங்கே இருக்கிற பிள்ளைகள் கூட பழகும் போது, படிக்கும் போது, பார்க்கும் போது கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடுது. அதே உங்கள் பிள்ளைங்க இப்போ எல்லாம் பெருசாகி அவங்க வந்து கல்யாணம் பண்ணி இன்னும் அவங்க பிள்ளைங்கள்லாம் வரும்போது ஒரு காலகட்டத்தில் தமிழ் மொழியும் கலாச்சாரமும் எல்லாமே மாறும். ஒரு 2, 3 ஜென்ரேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே நீங்கள் எதுக்காக தியாகம் பண்ணீங்கோ, எதுக்காக படிச்சீங்கோ, எதுக்காக வாழ்ந்தீங்கன்றதே அர்த்தம் இல்லாமல் எல்லா பிள்ளைகளும் வந்து மாறி இருப்பாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு பெண்ணை கட்டிட்டு போயிருப்பாங்கோ, ஏதோ ஒரு பையனை கட்டிட்டு போயிருப்பாங்கோ. அவங்க நமக்குள்ள இணையிறதெல்லாம் வந்து நம்ப இருந்த மாரி, நீங்க இருந்த மாரி, அப்பா, அம்மா, சித்தப்பா, பாட்டி இருந்த மாரி எதுவுமே இல்லாம இந்த கலாச்சாரம் அழிவுன்றது வந்து என்னுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா நெறைய இடத்துல பார்க்கும்போது இந்த பிரச்சனை ஓடுது. ஆரம்பம் வந்து நல்லா இருக்கு, இடையில நல்லா இருக்கு. ஆனா முடிவு வந்து 70, 75 வயசு ஆகும்போது அந்த பெற்றோர்களுக்கு அவங்க திரும்பி பார்க்கும்போது பணம் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, ஊர்ல சொத்து இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா பக்கத்துல யாருமே இல்ல. நம்மள பார்க்கறதுக்கு யாரும் இல்ல. அந்த அன்பு இல்ல, பாசம் இல்ல, உறவு இல்ல. கடந்து வந்தவங்கள பார்க்குது. அத உங்க பார்வையில நீங்க தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. அத அடுத்த கட்டத்துக்கு நீங்க எப்படி எடுத்துட்டு போவீங்கன்றதும் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா, நான் அத பத்தி ஒரு திரைப்படமே எடுக்க போறேன். வெளிநாட்ல வாழ்ற புலம்பெயர்ந்துல தேசத்துலேருந்து இங்க இருக்கிறவங்களுடைய நிலைப்பாடு. அத பார்ப்போம். மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். கனடா நாட்டின் பிரதிநிதிகளா உங்க 2 பேரையும் நான் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு அரிசி தான் பதன்னுவாங்க. நீங்க வந்து ரொம்ப தெளிவான உங்களுடைய பதில குடுத்தீங்க. நிறைவான விடயம். மகிழ்ச்சி. உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய தமிழ் ஆர்வம், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் மிக பெருமைக்குரிய விஷயம். கண்டிப்பா வெகு விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்து. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட ஆரோக்கியம், உங்களோட பணி எல்லாம் சிறப்பாக இருக்கணும். என்னுடைய வாழ்த்து.